ஐயா தான் புதுசா கட்ட போற மில்லுக்கு முதலாளி. வணக்கம் சார். சார் தான் புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கிற என்ஜினியர். இந்த ஃபைல்ல வேலைக்கான உத்தரவு சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இருக்கு சார். ஐ சீ. மோகன் ராவ் இந்த விருந்தாளிகள் விடுதிக்கு பொறுப்பானவன். மதிப்பா சொன்னா கேர்டேக்கர், உள்ளபடி சொன்னா ஒபீடியன்ட் சர்வெண்ட், எல்லாருக்கும் வேலைக்காரர். மோகன் ராவ் முதலாளி, புதிய இன்ஜினியர் எங்க தங்க போறான்னு பார்த்து அவருக்கு வேண்டிய வசதி எல்லாம் செஞ்சு கொடுங்க. சொல்லணுமா முதலாளி? ஓ, சர்வகலாசாலையிலேயே நீங்க தான் 2வது ரேங்க்ல தேறி இருக்கீங்க. எஸ் சார். மிஸ்டர் சத்யா, கட்டப்போற பேப்பர் மில்ஸ் ரொம்பவும் பிரம்மாண்டமானது. அதனுடைய வெற்றி தோல்வி எல்லாம் அதிகாரிகளான உங்க கையில தான் இருக்கு. ஒரு பெரிய ஆக்க வேலையில ஈடுபட போறோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அதோட காந்திஜி படத்தை இங்க பார்க்கும்போது ஒரு புது உற்சாகமும் ஆர்வமும் ஏற்படுது. கரெக்ட். நாட்டினுடைய தந்தை இல்லையா? நான் போய் உடனடியா சர்வே வேலையெல்லாம் ஆரம்பிக்கலாம்னு பாக்குறேன் சார். என்ன அவசரம் இப்போ? காரியங்களை நிதானமா மெதுவா செய்வோம். நம்ம முதலாளியோட புன்னகை இருக்கே, அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கும். நீங்க ஒரு கர்ம வீரர்னு எனக்கு தெரியும். அது போதும் எனக்கு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். யார் நீங்க? என்ன பத்தி நானே சொல்லிக்கிறது அவ்வளவு நல்லா இருக்காது. நான் தான் கான்ட்ராக்டர் கண்ணுசாமி. இருக்கட்டும். எதுக்காக இதெல்லாம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இந்த வட்டாரத்துல என்ன பத்தி தெரியாதவங்களே இருக்க முடியாது. என் வீட்டுல விருந்து சாப்பிடாத அதிகாரிகளே இல்ல. நீங்க புதுசி, போக போக எல்லாம் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. இப்ப எதுக்காக இங்க வந்தீங்க? அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஐயா பாக்கடா. உங்க குவார்டர்ஸ்க்கு போயிருந்தேன். அதுக்குள்ள ஐயா காலையில இங்க வேலைக்கு வந்துட்டீங்க. ஒண்ணு இல்ல, சேலத்துல இருந்து மாம்பழம் வந்திருக்கு. சீக்கிரம் கொண்டாடா மடியா. அடுக்குடா. வன்ரோட்டில இருந்து பலாப்பழம் வந்திருக்கு. காஷ்மீர்ல இருந்து ஆப்பிள்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதோட அப்படியே உங்களையும் கண்டுட்டு போலான்னு வந்தேன். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்கும். இதை நீங்க தட்டக்கூடாது. நான் என்ன புதுசாவா செய்யறேன்? இதெல்லாம் மாமூல் தானே. மிஸ்டர், பேப்பர் மிஸ் திட்டம் வெறும் போர்டோட இருக்கு. அதுக்குள்ள மாமூல் லஞ்சம் எல்லாம் ஆரம்பிச்சாச்சா? ஐயா, காலையில நேர இப்பதான் உத்தியோகத்துக்கே வராப்புல இருக்கு. என் அனுபவத்துல நான் பார்க்காத ஆபீசரா அதிகாரியா? பரவாயில்ல மிஸ்டர், நீங்க பெரிய ஆளா இருக்கலாம். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. இந்த மாதிரி நடவடிக்கைகளை ஈடுபட்டா உங்களை பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவேன். வேலை சம்பந்தமா என்ன பார்க்கணும்னா ஆபீஸ் நேரத்துல ஆபீஸ்ல வந்து என்ன பார்க்கணும். இந்த மாதிரி இடங்கள் இல்ல. நீங்க போலாம். சரி, பரவாயில்ல. அந்த பழங்கள் தான் வேண்டான்ட்டீங்க. அட்லீஸ்ட் இந்த மாலையாவது திருப்பியா கொண்டு போறது? வீட்டுக்கு கொண்டு போய் சுவாமி படத்துக்கு போடுங்க. போங்க சார். இவனை பத்தி நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? புழைக்க தெரியாதவங்க தானே? இல்ல சார், அவன் ஒரு கர்மயோகி. காந்தி சிலைக்கு முன்னால நாங்க எடுத்துக்கிட்ட உறுதிமொழிய அவன் மறக்கல. ஆனா மத்தவங்க குட் மார்னிங் சார். குட் மார்னிங். வாங்க கான்ட்ராக்டர் சார், வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. என்ன விஷயம்? உங்களால ஒரு சின்ன உதவி ஆகணுமே. என்னது? டவுன் ஹால் கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயமா டெண்டர்ஸ் எல்லாம் கேட்டிருந்தீங்கல்ல? ஆமா, நேத்து 5 மணியோட அதுக்கு டைம் முடிஞ்சு போச்சே. நானே இந்த வேலையை எடுத்துக்கலான்னு பாக்குறேன். இந்த டெண்டரையும் அதோட சேர்த்துங்க. ஆமா சார், டெண்டர் தான் செலக்ட் ஆகும் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் தான் குறைச்சி ரேட் கோட் பண்ணிருக்கேன். டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி சார் முடியும்? உங்களால முடியாதுல்ல சார். நேத்தே இந்த டெண்டர் உங்க கை கிடைச்ச மாதிரி கையெழுத்து போட்டு நேற்று தேதியும் போட்டு இது அப்படி அடியில் சேர்த்துக்க வேண்டியதானே? தப்பு பண்ண சொல்றீங்களா? இல்ல, உதவி பண்ண சொல்றேன். உங்களை என்ன லஞ்சமா வாங்க சொல்றேன்? அதெல்லாம் தான் பெரிய தப்பு. ஒரு சின்ன கையெழுத்து தான் சார் போட சொல்றேன், அதுவும் நேத்து தேதியில. மன்னிக்கணும், சட்டத்துக்கு விரோதமா நடக்க மாட்டேன். இப்ப நீங்க ஜூனியர் இன்ஜினியரா இருக்கீங்க. சட்டப்படி உங்களுக்கு பதவி உறவு எப்போ வரப்போகுது. அதுவே குறுக்கொழியில் இப்பவே வந்தா வேண்டாம் நான் சொல்ல போறீங்க. இதை நான் வெறும் வார்த்தைக்கா மட்டும் சொல்லல. உங்களுக்கு பதவி உயர் வாங்கி கொடுக்கிற அளவுக்கு எனக்கு செல்வாக்கு இருக்கு. அது உங்களுக்கு தெரியும் சார். நீங்களே உங்க நண்பர் சத்யாவை பத்தி அடிக்கடி சொல்லுவீங்க. நீங்களும் அவர் ஒன்னாத்தான் படிச்சீங்க, ஒன்னாத்தான் பாஸ் பண்ணீங்க. ஆனா அவர் மட்டும் எடுத்தெடுப்புலயே அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஆயிட்டாரு. நீங்க இன்னும் ஜூனியர் சரியா தோணுதோ? அது அவன் அதிர்ஷ்டம். சரி, அப்படியே இருக்கட்டும். நீங்க சொல்ற அந்த அதிர்ஷ்டம் தானா வராதப்ப அதை நாமா தேடி போற என்ன சார் தப்பு? என்ன சார் யோசிக்கிறீங்க? வாழ்க்கையில முன்னேறணும்னா கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கணும் சார்.
கையெழுத்து போடுங்க ப்ளீஸ். ஐயா கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. உங்களுக்கு சேர வேண்டிய பாக்கி தொகை 1000 இன்னும் 1 மாசத்துல எப்படியாவது கொடுத்துறேன். கடன் பாக்கிக்கோசரம் கோர்ட்ல டிகிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். அமீனாவோட வரக்கூடாதுன்னு நானே வந்திருக்கிறேன். லாஸ்ட் சான்ஸ் உனக்கு. ரொம்ப கஷ்ட திசையில இருக்க நீங்க, சோதிக்காதீங்க. நான் என்னையா சோதிக்கிறதுக்கு ஆண்டவனா? பணத்தை அடியா? என்கிட்ட இல்லீங்களே. பணம் இல்லைன்னா 1000 ரூபாய் பொறுமான பொருளை கூட எடுத்துட்டு போறேன். அச்சாபீஸ் வச்சு ரொம்ப நொந்து போயிருக்கேனுங்க. சாமானே அனுப்பிட்டா வெளியில தலகாட்ட முடியாதுங்க. இப்ப என் பணத்துக்கு என்னதான் சொல்றேன்? பணம் இல்லைன்னா வேற பொருள் கொடு. கேலண்டர் போட்டேன், 20000 காப்பி, விலை போகலீங்க. கேலண்டரா? என்ன கேலண்டர்? காந்தி கேலண்டர். ஏயா உனக்கு பொழைக்க தெரியலன்னா இப்பதான் தெரியுது. கேலண்டர்ல யாராவது காந்தி படத்தை போடுவாங்களா? கவர்ச்சி கண்ணி எல்லாம் போட்டிருக்கணும், அப்பதானே விலை போவோம். குட்டுப்பட்டாதானுங்களே தெரியுது. இந்த 20000 காப்பியை கொடுத்துட்றேன், கணக்க நேர் பண்ணிக்கங்க. என் வீட்டுல இருக்கிற 4 செவத்துல 4 மாட்டலாம். பாக்கிய உன் அச்சாபீஸ்ல இருந்து என் வீடு வரைக்கும் ரோடு பூரா ஒட்ட சொல்றியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாளை காலையில வருவேன். 1000 ரூபாய் பணத்தை எடு, இல்லைன்னா மிஷினை தூக்கி வெளியே வச்சிடுவேன். நான் வரேன். கடல் ஓரத்திலே நின்று வாங்க கணக்கு சமய வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல இப்பதான் வந்தேன். அப்படியா? ஏந்ததி படிச்சு முடிச்சிட்டீங்க? ஆமா. அடுத்தாப்புல என்ன வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன அதை பத்தி நான் டிசைட் பண்ணவே இல்லையே. அப்படியா? எந்த லைன்ல போறதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி எனக்கு ஒரு உதவி பண்ணணுமே. சொல்லுங்க, என்ன பண்ணணும்? இன்னைக்கு என்ன தேதி? ஏங்க இது தெரிஞ்சுக்குவா இவ்வளவு தூரம் வந்தீங்க? இன்னைக்கு செப்டம்பர் 29. ஆமா. அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி வருது. ஆமா. இந்த வருஷம் நாங்க அதை சாதாரணமா கொண்டாடுறதா தான் முடிவு பண்ணிருந்தோம். ஆனா மேலிடத்துல இருந்து வந்தவர் கண்ணாபின்னு டோஸ் விட்டார். எப்பவுமே மேலிடங்கள்லாம் அப்படிதான். என்னையா காந்தி ஜெயந்தியை கூட நல்லபடியா கொண்டாட முடியாது நீங்கள்லாம் ஏயா கட்சியில் இருக்கணும்? என்ன பண்ணுவீங்களா, ஏது பண்ணுவீங்களா? காந்திய கொள்கைகளை எல்லா இடத்துலையும் பரப்பணும்னு திட்டவட்டமா சொல்லிட்டு போயிட்டாரு. இந்த மகத்தான பொறுப்பை எங்க கமிட்டியில என் தலையில சுமத்திட்டாங்க தம்பி. நானும் சும்மா இருக்கிறேன். தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை பட்டு தொட்டிகளுக்கும் கொடி தோரணம் எல்லாம் அனுப்பிச்சு வச்சுட்டேன். ஆனா காந்தி படம் மட்டும் பத்தல. எல்லா இடத்துக்கும் அனுப்பணும்னா காந்தி படங்கள் குறைஞ்சது 15000 காப்பியாவது தேவைப்படுது. நான் ஏறி இறங்காத பிரஸ் இல்ல தம்பி. எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, இந்த 2 நாள்ல எப்படி சார் எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்னு கையை வச்சுட்டாங்க. தம்பி, இந்த காரியத்தை நான் செஞ்சு என்னுடைய பேரை நான் காப்பாத்திக்கணும்னா இதுக்கு நீங்க கட்டாயம் உதவி பண்ணித்தான் தீரணும் தம்பி. என்ன தம்பி யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு காந்திஜி படம் தானே வேணும்? ஆமா. எவ்வளவு வேணும்? 15000 காப்பி. என்ன சைஸ்? கேலண்டர் சைஸ் இருந்தா போதுமா? எந்த சைஸா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு வேணுங்கிறது படம். ஒரு படத்துக்கு என்ன கொடுப்பீங்க? ஒரு 1,000 ரூபாய் கொடுக்கலாம். 1,000 ரூபாய்? சரி தம்பி, 2 ரூபா வச்சுக்கோங்க. அப்ப நீங்க வீட்டுக்கு போங்க. காலையில 15000 காப்பி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். நீங்க பணத்தை கொடுத்து அனுப்புங்க. தம்பி, உங்களை நம்பி போகலாம்ல? மந்திரமூர்த்தி கிட்ட சொல்லிட்டீங்கல்ல? இல்ல எப்படி நீங்க? நான் மந்திரம் போட்டாவது வரவழைப்பேன். நீங்க போங்க. அப்ப நான் போயிட்டு வரேன் தம்பி. ஜெயஹிந்த். என்ன லைன்ல போறேன்னு கேட்டீங்கல்ல, இன்னையில இருந்து கான்ட்ராக்டர் ஆயிட்டேன். கெட்ட நேரத்திலேயே ஒரு நல்ல நேரம், உடனே அனுப்பி வைக்கிறேன். அப்படியே அந்த கட்டிங் மிஷின்ல கொடுத்து இந்த கேலண்டர் பார்டர் எல்லாம் கட் பண்ணிட்டு வெறும் காந்திஜி படம் மட்டும் அனுப்புங்க. அனுப்புங்க. ஆமா, நம்ம கணக்கு நேரம். என்ன மன்னிச்சிடுங்க, உங்களை முன்மாதிரியா வச்சு வாழணும்னு நினைச்சேன். இப்ப உங்களை வச்சு வாழ்க்கை ஆரம்பிக்கிறேன். இந்த 3 பேருக்குள்ள காலம் ஏற்படுத்துற வித்தியாசத்தை பாத்தீங்களா? எப்ப இந்த மந்திரமூர்த்திக்கு என்ன மனசாட்சியே கிடையாதா? மகாத்மாவையே விட்டுட்டான், அவனுக்கு ஏது சார் மனசாட்சி? சார், உண்மை நேர்மைங்கிற குறிக்கோளையே தேடி போயிட்டு இருந்தான் சத்யா. ஆனா நெடுவு சுழிவு தெரிஞ்சு வாழ்க்கையில வளைய ஆரம்பிச்சார் ரஞ்சன். அதிர்ஷ்டம் எங்க இருக்குன்னு அதையே தேடினான்.
மனசாட்சி இறக்கி வச்சா மேல மேல போயிட்டே இருந்தான் மந்திரமூர்த்தி. அதிர்ஷ்டம் அவனை துரத்த ஆரம்பிச்சது. இதான் சார் நான். வேலை இல்ல, வாழ்க்கையில பிடிப்பு இல்ல. இங்க உதைச்சா அங்க போவேன், அங்க உதைச்சா இங்க வருவேன். எத்தனோ அத ராஜ்பாபு, என்னடா இது? உன்னை பார்க்கவே கஷ்டமா இருக்குடா. ரொம்ப அவமானமா இருக்கு. என்ன செய்யறது? நான் அமைச்சுக்கிட்ட ராஜாங்கம் இதுதான். வேலையே கிடைக்கலையே. ஆனா பாட்டில் மாத்திரம் கிடைக்குதோ? முட்டாள். குடிச்சாதான் நான் ராஜா ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். மேலேயே பறந்துகிட்டு இருக்கிற குடிமகளை பார்த்து மாதம் மும்மாறி பொழிகிறதா அப்படின்னு அடிக்கடி கேட்டுட்டே இருக்கிறேன். அறிவு கட்டவனே, மடையா. திட்ட போல் இருக்கு. திட்டு. ஆனா சோத்து போட்டுட்டு திட்டு. பசி காது அடைக்குது. திட்டுறது சரியா காதுல உழுவுல. உனக்கு சோத்த போட்டு நான் சோம்பேறி ஆக்க மாட்டேன். அப்படி இல்ல, பட்டி போட்டு இல்லை, இங்கேயே கொன்னுடு கொன்னுடு. என்னடா இது? உனக்கு இங்கேயே ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுக்குறேன்டா. உன்னை பார்க்கவே கன்றாவியா இருக்கு. எழுந்துடா, எழுந்துரு. இனிமே நீ குடிச்ச உன்னை தொலைச்சிருவேன். ஜாக்கிரதை வா. சாமி சத்தியமா நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீ மாத்திரம் குடிக்க கத்துக்காத. இப்ப நான் உங்ககிட்ட ஒட்டிக்கிட்டேன். ஆமாங்கிற கணக்கே கிடையாது. காட்டுல புதருங்க மத்தியில டென்ட் அடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். நாய் வருதோ நரி வருதோ. நரிமுகத்துல முடிச்சா அதிர்ஷ்டம்ப்பா. சரி, நரிமுகத்துல முடிச்சா அதிர்ஷ்டம், புலிமுகத்துல முடிச்சா புலிக்கு அதிர்ஷ்டம். இல்ல விளையாடியா? சத்யா, ஏதோ சலங்க சத்தம் கேட்கல? பக்கத்துல ஏதாவது சென்று கொட்டாயா? பீசார் பாத் படம் ஓடுதா? இங்க எதிரா கொட்டக இல்லையா? அதேதான் அதேதான், மொய்லி பிசாசு. வாடா, என்னதுன்னு போய் பார்க்கலாம். இல்ல இல்ல, சத்தம் ஜாஸ்தி கேக்குது, நான் வரல. வாடா பார்க்கலாம். நான் நேரா குவார்டர்ஸ்க்கு போறேன். உனக்கு ஏதாவது ஆயிப்போச்சுன்னா நிச்சயமா நாளைக்கு வந்து பாக்குறேன். இத கண்டா அது பயப்படும் இல்லையா? அண்டாதே அண்டாதே அண்டாதே. யார் நீ? உன் பேர் என்ன? யார் நீ? மோகினி இல்ல. ஆஹா, பின்ன யாரு? காஞ்சனா. இங்க எதுக்காக வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிற? ஏமா அழுகுற? பொண்ணா பிறந்துட்டேனே. உனக்கு யாருமே இல்லையா? நான் ஒரு அனாதை. உனக்கு என்ன ஆபத்து வந்துச்சு? ஒரு பொண்ணுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து தான். யாரால அந்த ஆபத்து? சொல்லுமா. மோகன்ராவ் முதலாளி, வாழ்க்கையில இது ஒரு சுகந்தரியமா? எதையும் அடக்கிடுவேன், ஆசையை தவறுன்னு எவரோ சொன்னார். பழக்கம் உண்டா? முதலாளி, So they have it.
முதலாளி, ஆசையை அடக்கத்துக்கு ஒரே வழி அதை அனுபவிச்சிடல. இது ஒண்ணுக்குத்தான் முதலாளி தொழிலாளிங்கிற பேதமே கிடையாது. முதலாளி, நான் ரெண்டு விஷயத்துக்கு தான் அடிமை. ஒண்ணு, என் வளர்ப்பு பொண்ணு பேபி மேல நான் வச்சிருக்கிற அன்பு. ரெண்டாவது, இந்த பாட்டில் மேல உள்ள ஆசை. அதோ பேபி கெஸ்ட் ஹவுஸ்ல சமையல்காரன் செஞ்சு போடுற சாப்பாட்டை சாப்பிட்டு முதலாளிக்கு நாக்கு செத்து போயிருக்கும்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இன்னைக்கு வீட்டுல இருந்து வர வச்சேன். என் பேபி நானே தயார் பண்ணது. இப்படி ஒரு பேபி இருக்கிறதா இவ்வளவு நீ சொல்லவே இல்லையே. பேபி, முதலாளிக்கு சாப்பாடு போடுமா? வேறே பேபி தானா? எடுத்து வளர்த்தப்ப பேபியா இருந்துச்சு. தெலுங்கு பொண்ணா இல்ல இந்தி பொண்ணா? யாரா இருந்தா என்ன, சின்ன வயசுல அனாதையா வந்து சேர்ந்த இந்த பொண்ணை என் சொந்த பொண்ணா நினைச்சு வளர்த்துட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கே. நான் ரொம்ப ரசிக்கிறேன். எனக்கு அகோர பசி. ஆசை அடக்கிறதுக்கு ஒரே வழி அதை அனுபவிச்சிடுறதா. போதும் பேபி, போதும். முதலாளி, வேண்டாம் முதலாளி. முதலாளி, நான் ரொம்ப பொல்லாதவன். முதலாளி, பாட்டில் தான் கடைசியா ஜெயிச்சிடுச்சு. சூரியன் மறைய ஆரம்பிச்சா போதும், நான் குடிக்க ஆரம்பிச்சிடுவாரு. சூரியன் மறையாமலே இருக்கும்படி செய்ய நான் நலாயினி இல்லையே. ஏமா பாதி ராத்திரியில இப்படி ஓடி வந்திருக்கிறியே, எந்த முடிவோட இப்படி வந்த? இனிமே அவரோட நான் இருக்க மாட்டேன், எங்கேயாவது போயிடலான்னு தான் ஓடி வந்துட்டேன். அவசரப்படாதம்மா, அவர் திருந்திடுவாரு. கொலைகாரன் கூட திருந்திடலாம், ஆனா குடிகாரன். இத பாரும்மா, என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா இந்த ராத்திரி நீ இங்கேயே தங்கலாம். என்ன யோசிக்க? பசிச்சா உள்ள ரொட்டியும் பழம் இருக்கு, எடுத்து சாப்பிட்டு. பயப்படாம உள்ள போய் படுத்துக்கிட்டு தூங்கு, மற்றதை காலையில பேசிக்கலாம்.